அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது என்று விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து இது கட்சியின் கொள்கைகள் தொடர்பாக மாநாடு நடத்தி அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் இந்த கொடி வெளியான போது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருந்தது. குறிப்பாக அதில் 2 யானைகள் இருந்தது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்து அது தொடர்பாக விளக்கம் பின்னர் கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். இதுபோன்ற பல்வேறு சர்ச்சைகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகமானதற்கு பின்னர் எழுப்பப்பட்டது. இந்த சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கொடிக்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனை நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அதிகாரப்பூர்வமாக தற்போது வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதே போல மாநாடு தொடர்பான அறிவிப்பு வரும் காத்திருங்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் இதன் மூலம் அவர் வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் தற்போது அனுமதி வழங்கியிருப்பது தாவேக கட்சிக்கு ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. மாநாடு அறிவிப்பிற்கு காத்திருங்கள் என்றும் விஜய் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக கொள்கை பிரகடன முதல் மாநாட்டிற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்று விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பும் இன்று வெளியாகும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த சூழலில் தான் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தரப்பில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மாநாடு அறிவிப்பிற்கு காத்திருங்கள், தாவேக கொள்கை பிரகடன முதல் மாநாட்டிற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற கட்சியின் பெயரை அறிவித்த பிறகு அக்கட்சியின் தலைவர் விஜய் இது தொடர்பாக கட்சியின் கொடி ஒன்றை அறிமுகப்படுத்தி வெளியிட்டிருந்தார். இந்த கொடி வெளியான பிறகு இதற்கு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. குறிப்பாக அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 யானைகள், அந்த யானை பொறித்த எந்த சின்னமும் வேறு எந்த மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகளோ வைக்கக்கூடாது என்று பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறப்பட்டிருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு தெரிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்த சூழலில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் தற்போது அளித்திருக்கிறது. தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் என்று தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போல மாநாட்டிற்கான அறிவிப்புக்காக காத்திருங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.